தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது, சமீபத்தில் உப்பிலியபுரம் அருகே உள்ள அரசு பள்ளியில் நடந்த நிகழ்வை குறித்தும் அதை பற்றிய தன்னுடைய நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தினார். திமுகவின் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுவதற்காக அந்த பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது குறித்து அவர் வலுவான கண்டனம் தெரிவித்தார். இது மிகப்பெரிய தவறு என்றும் இனி இதுபோன்ற தவறுகள் நடைபெறாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அவர் மேலும் கூறியதாவது, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தற்போதைய முதல்வரை ஒருமையில் பேசியிருப்பது மிகவும் வருத்தத்திற்கு உரியது. அரசியலில் யாராக இருந்தாலும் விமர்சனங்கள் செய்வதில் நாகரீகம் அவசியம். தேர்தல் பிரச்சாரம் கூட இன்னும் தொடங்காத நிலையில் துணை முதல்வர் உதயநிதியை குறிவைத்து எதிர்க்கட்சியினர் விவாதம் நடத்துகிறார்கள். இதன் மூலம் உதயநிதியின் அரசியல் எழுச்சியை பார்த்து அவர்கள் அச்சமடைந்திருப்பது தெளிவாகிறது என்றார். அவருக்கு கிடைத்த தகவலின்படி உப்பிலியபுரம் அருகே உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிக்கு விடுமுறை அளித்து அங்கே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டபோது மாவட்ட கல்வி அலுவலர் தன்னிச்சையாகவே பள்ளியை நிகழ்ச்சிக்காக வழங்கியிருப்பது தெரியவந்ததாக அமைச்சர் கூறினார். ஏற்கனவே பள்ளிகளில் கல்வி நாட்கள் குறைவாக உள்ள சூழலில் மாணவர்களின் பாடநெறி நேரத்தை தியாகம் செய்து அரசியல் சார்ந்த நிகழ்ச்சி நடத்தியது முற்றிலும் தவறானது என்றும் கல்வி அமைப்பின் முக்கியத்துவத்தை பாதிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மாணவர்கள் எவ்வித சிரமமும் அடையாதபடி பள்ளிக் கல்வித்துறையை சீராக முன்னெடுக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் இனி எந்த அரசியல் நிகழ்ச்சியும் பள்ளிக் கல்வியை தடுக்கும் சூழல் உருவாக அனுமதிக்க மாட்டேன் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெளிவுபடுத்தினார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திருச்சி மாவட்டத்தில் நடந்த திமுக அரசியல் நிகழ்ச்சியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். திருச்சி மாவட்டம் உப்பிலியாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலத்துடையான்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளி 100 ஆண்டு நிறைவை கண்ட பழமையான கல்வி நிறுவனமாகும். இங்கு 100க்கும் மேற்பட்ட ஏழை மற்றும் சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயிலும் சூழலில் அந்த பள்ளிக்கு திடீரென விடுமுறை அளித்து கடந்த 9ஆம் தேதி திமுக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. மாணவர்களின் கல்வி நேரத்தை புறக்கணித்து பள்ளியை அரசியல் விளம்பர மேடையாக பயன்படுத்திய திமுக அரசின் இந்த நடவடிக்கையை அண்ணாமலை வன்மையாக கண்டித்திருக்கிறார். அவரின் கருத்துப்படி ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை மிகவும் பரிதாபமான நிலையில் உள்ளது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே மாணவர்களின் கல்வியை நிறுத்தி வைத்து அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது அதிகார துஷ்பிரயோகத்தின் வெளிப்படையான எடுத்துக்காட்டு என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் திருச்சியில் அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்த ஏராளமான இடங்கள் இருந்தும் ஏழை மற்றும் எளிய மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளியை தான் திமுக தேர்வு செய்துள்ளது என்பது அலட்சியமான மக்கள் விரோதமான போக்காகும் என அவர் சாடினார். இதேபோல் திமுகவின் விளம்பர நாடகங்களுக்கு அரசு பள்ளிகளை கூட பலிகடாவாக ஆக்குவது மிக கண்டிக்கத்தக்கது என்றும் பொதுமக்களின் நலனை விட அரசியல் லாபத்தை முன்னிறுத்தும் இந்த அணுகுமுறை தவறானது என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். இந்த வகை அரசியல் துஷ்பிரயோகத்திற்கும் கல்வி அமைப்பின் மீதான அலட்சியத்திற்கும் தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் சரியான பதிலளிப்பார்கள் என்ற நம்பிக்கையையும் அவர் தெரிவித்திருக்கிறார்.